தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. உன் பேர் என்ன? சார் என் பேர் தயாளன். நான் தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, என்ன நடந்துச்சு? சார் நான் பக்கத்து வீட்டுக்காரன். கை மாதம் 500 ரூபா வாங்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா வயிற்றில் கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார். உடனே அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். தையல் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் கவனிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். சின்ன கத்தி குத்து தான். எப்படி நடந்தது? சார் எனக்கு தெரியாது சார். நான் வந்து பார்த்தப்போ மயங்கி கிடந்தான். யார் குத்துனாங்க, எதுக்கு குத்துனாங்கன்னு எதுவுமே தெரியாது. உண்மையை மறைக்காம சொன்னா உனக்கு நல்லது. சார் இது எனக்கு தேவையா? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரரு இப்படி கத்தி குத்துப்பட்டு சீரியஸாக கிடக்குறான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனேன். முதல்ல போலீஸில் புகார் கொடுங்க, அப்புறம் வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்த கோவத்தில் டாக்டர்கிட்ட ஏன் சார் இது உங்களுக்கு நியாயமாக இருக்கான்னு கேட்டேன். ஒரு மனுஷன் கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் போய் நீங்கள் சட்டம் பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல இவரை காப்பாதுன்னு கெஞ்சினேன். அவங்களும் சரி நீங்கள் புகார் கொடுத்துருங்க, பின்னாடி எங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மேட்ரு எல்லாத்தையும் சொன்னேன். போலீஸ்காரங்களுக்கு பப்ளிக் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தந்தா அவங்களையே கிராஸ் கொஸ்டின் கேட்டு அலைவிடுறீங்க.
இந்த மாதிரி நீங்க எடக்கு மடக்க கேள்வி கேட்கறதுனால தான் போலீஸுக்கு ஒருத்தரும் சாட்சி சொல்ல யாரும் வரமாட்றாங்க. நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலான்னு போயிடுறாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லணும். தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நீங்க விசாரிக்கிறத பார்த்தா நானே கத்தியால குத்திட்டு நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற மாதிரி பேசுறீங்க. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறோம். சார் நல்லா கேட்டீங்க சார். ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிடுச்சு. அவன் கூட வேற யாரும் இல்லையா? அவங்க கூட அவங்க ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. எங்க போனாங்க? புருஷன் முன்னாடிக்குள்ள ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அதனால அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. லெட்டரில் என்ன எழுதுன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. எங்கே போனாங்க, எப்போ போனாங்க, எப்படி போனான்னு கேட்காதீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கிஷோர்கிட்டே கேளுங்க, என்ன விட்டுருங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வருமா? யாருனால வரும்? கிஷோர்னாலயா இல்ல அவர் பொண்டாட்டியாலையா? சார் அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு இதை பற்றிலாம் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு வேற வேலை இல்லையா? அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களா இல்ல அரேஞ்சு மேரேஜா? அவனுக்கு உதவி பண்ணது தப்பா போச்சு. எவனோ கெட்டு போறான்னு நான் பாட்டுன்னு போயிருக்கணும். என் புத்தியை செருப்பால அடிக்கணும். சார் தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க சார். என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? பட்ட பகல்ல அதுவும் மெயின் ஏரியாவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாளைக்கு இதே மாதிரி உங்க வீட்டுல கூட நடக்கலாம். குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். பண்றேன் சார். ஆனா ஆயுஸ் பூரா என்னை அலைய விடாதீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா மேல வீட்டுல தான் கிஷோர் இருக்காரு, அவரை போய் கேளுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மிஸ்டர் கிஷோர், கிஷோர் வாங்க சார், உட்காருங்க சார். எந்த இடத்துல காயமாச்சு? ஓ எங்க சார்? உங்களுக்குள்ள என்ன ஆச்சு? சார் என் ஒய்ஃப் பானு கல்யாணத்துக்கு முன்னாடி சத்யாங்கிறவனை லவ் பண்ணா. அவனையே கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணா. அவனோட அம்மா வரதட்சணை ஜாஸ்தியா கேட்டதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதனால அவங்க கல்யாணமே நடக்கல சார். அதுக்கப்புறம் தான் நான் பானுவை கல்யாணம் பண்ணிட்டேன் சார். என் கூட சண்டை போட்டுக்கிட்டு பானு வீட்டை விட்டு போயிட்டா. அந்த சத்திய காரணமே இல்லாம என்னாலதான் அவ வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி என் மேல கோவப்பட்டு என்னை கத்தியால குத்திட்டான் சார். அவன் ஏன் உங்களை கத்தியால குத்தணும்? உங்களுக்கு அவனுக்கு தகராறா? சார் அவனும் என் ஒய்ஃப் பானு லவர்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவங்களுக்குள்ள கனெக்ட். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் பானு கிட்ட வேண்டாம் விட்டுருன்னு சொல்லி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வர்றதும் நீ அவனை தேடி போறதும் அவ்வளவு நல்லதா படல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு. ஆனாலும் அவ கேட்கல. இந்த விஷயத்த நான் சத்யா கிட்ட கேட்டதே இல்ல. அவங்களோட கள்ள காதலுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் என்னை கத்தியால குத்திட்டான் சார். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது சார். காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தனோட கனெக்ஷன் வச்சிருந்தா யார் சார் பொறுத்துப்பா? பட் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா பானு மேல உயிரையே வச்சிருக்கேன். இப்போ கூட அவ சத்யா கூட வாழணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா வாழட்டும். ஆனா திருட்டுத்தனமா பழகிறது தப்பு இல்லையா சார்? உன் ஒய்ஃப் பானு எங்க? எனக்கு தெரியாது சார். ஒருவேளை சத்யாவை அவளை கடத்தி வச்சு தனியா குடும்பம் நடத்துறானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் சத்யா இங்க வந்தான்? அவளோட சேர்றதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காக என்னை கத்தியால குத்ததான் சார். நீங்க அவனை தாக்கலையா? எப்படி சார்? நான் பேசிட்டே இருக்கும்போது கத்தி எடுத்து குத்தி போட்டான் சார். எனக்கு என்னமோ என் ஒய்ஃப் பானுவை அவன் கடத்தி வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் சார். ஓகே, உங்க ஸ்டேட்மெண்ட்டை ஒரு புகாரா எழுதி ஸ்டேஷன்ல கொடுங்க. உங்க ஒய்ஃப் பானுவை கண்டுபிடிக்கிறோம். சார் என் ஒய்ஃப்னா எனக்கு உயிர் சார். அவ இல்லாட்டி நான் செத்தே போயிடுவேன் சார். அந்த சத்யாவை மன்னிச்சு விட்டுருங்க. என்ன சார் பேசுறீங்க? அவன் உங்க ஒய்ஃப் பானுவை திரும்ப கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னீங்க. அதுக்காக உங்களை கத்தியால குத்தி இருக்கான். அவனை எப்படி சார் விட முடியும்? பானு மேல அவன் வச்சிருந்த லவ் சார். பானு கிட்ட அவன் எப்ப டவுரி கேட்டானோ அப்பவே அவன் பணத்தாசை பிடிச்சவன் நினைச்சு அவனை ஒதுக்கிட்டா.
ஆனா அந்த சத்யா தான் அடிக்கடி வந்து என் ஒய்ஃபை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவனுக்கு எச்சரிக்கை மட்டும் கொடுங்க. மறுபடியும் அவனை விட்டுட்டா திரும்ப உங்க ஒய்ஃப மறுபடியும் டார்ச்சர் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? பானு விருப்பப்பட்டா அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா பானுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் விலகி போயிடணும். அதான் சார் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். சராசரி மனிதனா இருந்திருந்தா நேரம் கொந்தளிச்சிருப்பான். நீங்க இவ்வளவு தூரம் நடந்தும் கூட அவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க. சார், வாழ்க்கையை வாழ்றது சில நாள் தான் சார். அதை மற்றவங்களுக்காக வாழ்றது தான் வாழ்க்கை சார். வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சத்யா, என்னையே கத்தியால குத்திட்டல, உன்னை விட மாட்டேன்டா. விடவே மாட்டேன். சார், அவன் இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க போறதுக்குள்ள எப்படியோ அவன் விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அவன் எங்க போயிட போறான்? நம்ம பசங்க உஷார் பார்ட்டிங்க. பார்ட்டி சிக்கனா அப்படியே அழகா தூக்கிட்டு வந்துடுவானுங்க. கவலைப்படாதீங்க சார். என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். வச்சிடறேன் சார். சார், மாமா சித்ரா, எப்படி இருக்க? என்ன மறந்துட்ட பாத்தியா? மறந்துட்டேனா? நான் எதுக்கு உங்களை தேடி வர போறேன்? எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சித்ரா, ஏதோ வாழ்க்கை ஓடுது. என்ன சார் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? சித்ரா, வாழ்க்கையில நாம நினைச்சது கிடைக்கலன்னா விரக்தி தானே வரும். நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும். எல்லாத்துக்கும் மனசுதானே காரணம். நீங்க படிச்சவங்க, அதான் ஏதோ தத்துவம்லாம் பேசுறீங்க. சரி, அதை விடுங்க. இப்ப உங்க எம்டி எப்படி இருக்காரு? இருக்காரு. இதே நீங்க இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? பின்ன என்ன சார், அவனுக்காக நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம என்ன விரட்டி விட்டுட்டான். என்னம்மா சொல்ற? அவன் சரியான சுயநலவாதி. அவன் விஷயத்துல மட்டும் அவன் உஷாரா இருப்பான். காரியம் ஆகலைன்னா கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். உங்ககிட்ட அவன் வேலையை காமிச்சானா? என்ன பிரச்சனை? சார், அவன் என்ன எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணான் தெரியுமா? அவன் கல்யாணம் ஆன உடனே நான் ஒதுங்கி இருந்தப்ப கூட என்ன விடாம லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு வைஃப் தடையா இருக்கிறதுனாலதான் அவளையே கொலை பண்ணா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா? ஆமா சார். அப்படி எனக்காக எதையும் செய்ய துணிஞ்சதுனாலதான் அவன்கிட்ட என் மனசை நான் பறி கொடுத்தேன். கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நானும் நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப என்னடானா என்ன பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னாம? ஆமா சார். அவங்க மாமனாரு அவர் 2வது பொண்ணை கட்டிக்க சொன்னதுமே இவனும் பல்ல கட்டிக்கிட்டு ஓகே சொல்லிட்டான். என்ன கழட்டி விட்டுட்டான். அவனை சும்மா விட்டுற கூடாது. அவனை மிரட்டி கழுத்துல தாலியை கட்டுறான்னு சொல்லிருக்கணும். கட்டாயப்படுத்தி தாலி கட்டிடலாம். ஆனா காலம் பூரா எப்படி சார் வாழ முடியும்? அவன் பெரிய கில்லாடி சித்ரா. உன்னை கட்டிக்கிட்டா பின்னாடி எவ்வளவு கிடைக்குன்னு கனவு கண்டிருப்பான். மாமனார் பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன கிடைக்கும்னு கணக்கு போட்டிருப்பான். உன்னை விட அவ பண விஷயத்துல ஒஸ்தின்னு தெரிஞ்சதும் உன்ன நைஸா கழட்டி விட்டுட்டான். அவன் ஜெகதால கில்லாடிமா. மாமனார் சொத்தை மொத்தமா அமைக்கலான்னு பிளான் போட்டான். அதுக்கோசரம் தான் மாமனார் சொல்றபடி எல்லாம் ஆடுறான் அவன். ஆடட்டும். எவ்வளவு நாளுதான் அவனும் ஆடுறான்னு நான் பாத்துடுறேன். நீ அவனை சும்மா விட்டுற கூடாது. அவன் மாமனார்கிட்ட பத்த வச்சிருக்கணும். அவன்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னதும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நீ உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொன்னான். நான் போற இடத்துக்கெல்லாம் ரவுடிங்களை அனுப்பி என்ன டார்ச்சர் பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஊருக்கு போனா அங்க எங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் மிரட்டி ஏதாவது பண்ணிடுவானான்னு பயமா இருக்கு. நீ பயப்படாதம்மா. நீ வா என் கூட. அவனை 2-1 பாத்துடலாம். வேணாம் சார். எப்ப அவன் என்ன வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டானோ அப்பவே நான் ஒதுங்கி வந்துட்டேன். வாழ்க்கைங்கிறது இஷ்டப்பட்டு வாழணும் சார், கஷ்டப்பட்டு வாழக்கூடாது. உன் நிலைமை எனக்கு புரியுது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இத பாருமா சித்ரா, என்கிட்ட கேட்கறதுக்கு தயங்காத. சும்மா கேளுமா. இல்ல சார், என்னால எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? எவனுக்கும் நான் உதவி பண்ணிருக்கேன். உனக்கு செய்யறதுக்கு என்னம்மா? எப்ப நான் அந்த எம்டி கிட்ட உன் மாமனார் கிட்ட உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு கேட்டேனோ அப்பவே என்னை இருக்க கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான்.
கட்டுன பொண்டாட்டியவே அவன் கொலை பண்ண துரிஞ்சப்போ என்ன கொல்லாம விட மாட்டான். அவன் எப்போ என்ன கொல்லுவானோன்னு பயமா இருக்கு சார். நீ ஒன்னும் கவலைப்படாத சித்ரா, அவன் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன். அப்படி மீறி ஏதாவது செஞ்சான் அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறேன். இப்பவே அவனை பார்த்து ஒரு வழி பண்றேன், வா போலாம். வேண்டாம் சார், இப்ப அவனை மிரட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் இஷ்டப்படியே அவன் மாமனாரோட 2வது பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏமா அப்படி பேசுற? உனக்கு அவன் கூட வாழ இஷ்டம் இல்லையா? இல்ல சார், இவ்ளோ நாள் அவன் கூட பழகுனதுக்கு அவனை சும்மா விடக்கூடாது. என்ன செய்யலாம்? சொத்து அவன் பேருக்கு வந்ததும் அதுல ஒரு அமௌண்ட் வாங்கணும், வாங்காம விடக்கூடாது. கரெக்டா சொன்ன சித்ரா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை ஏமாத்துற மாதிரி அவன் என்னை ஏமாத்தனா அவன் விஷயத்தெல்லாம் அவன் மாமனார்கிட்ட சொல்லாம விட மாட்டேன். சார், இப்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என்ன சொல்ற சித்ரா? அவசரப்பட்டு நாம எடுக்கிற முடிவு தப்பா போயிடும். நிதானமா நின்னு எந்த காரியத்தையும் முடிக்கணும். நீ என்ன செய்ய சொன்னாலும் உடனே செஞ்சிடறேன். சார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நான் இங்கே தங்கிக்கவா? என்னம்மா சொல்ற? நான் இங்க தனியா இருக்கேம்மா. பரவாயில்ல சார், உங்ககிட்ட இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பு. உங்க கஸ்டடியில நான் இருந்தா அவன் என்கிட்ட நெருங்கவே முடியாது. ஓரமா ஒதுங்கிக்குவான். நீ இங்க தங்குறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு தான் பிரச்சனை. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த எம்டி மாதிரி இல்ல நீங்க. கண்டிப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவீங்க. சரி, உன் இஷ்டம் போல நீ இங்கே தங்கிக்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எங்க உன் பையன் சத்யா? அவ ஊர்ல இல்ல. எதுக்கு சார் கேக்குறீங்க? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? உன் மகன் எங்க இருக்கான்? இங்க இல்ல சார், ஊர்ல தான் இருக்கான். போய் 1 வாரம் ஆச்சு. யாருகிட்ட கதை விடுற? ஆத்தாலும் பிள்ளையுமா சேர்ந்துக்கிட்டு விளையாடுறீங்களா? ஒழுங்கா உன் மகன் இருக்கிற இடத்த சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. இல்ல 2 பேரும் ஜெயில கம்பி எண்ணணும். என்ன சார் பேசுறீங்க? திடீர்னு வந்தீங்க, பையனை எங்கன்னு கேட்டீங்க, ஜெயிலுங்கிறீங்க, கம்பி என்னங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் புள்ள சத்யா கிஷோர கத்தியால குத்திட்டான். என்ன சார் சொல்றீங்க? என் புள்ள கத்தியில குத்திட்டானா? இருக்கவே இருக்காது. என் புள்ள ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. அவ எப்படி குத்தி இருக்க முடியும்? என்னம்மா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? சத்தியமா என் புள்ள இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். அதுவும் கிஷோர போய் குத்துறதுக்கு அவசியமே இல்ல. என் பையன் ரொம்ப அமைதியானவன், சாது. ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைக்க மாட்டான். ஓவர சீன் போடாதம்மா. அமைதியானவன் தான் பானுவை கடத்திட்டு போனானா? அது 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 வந்து சார், என்ன நடந்ததுன்னா, பானு என் பையனை கட்டிக்க ஆசைப்பட்டா. அதுக்கு அவங்க வீட்ல ஒத்துக்கல. பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால பானு சத்யா கிட்ட நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இல்லனா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அழுதுருக்கா. அவளை சமாதானப்படுத்த ஒரு வீட்ல தங்க வச்சானே தவிர கடத்தல சார். நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. ஒழுங்கா சொல்லிரு. உங்களுக்கும் சத்யாவுக்கும் என்ன பிரச்சனை? சார், சத்யாவுக்கும் கிஷோருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சார். பானு தனக்கு கிடைக்கலன்ற ஆதங்கத்துல சத்யா கிஷோர கத்தியால குத்திட்டான். இல்ல சார். கிஷோருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நெருங்கிய உறவா, தூரத்து உறவா? சார், நீங்க கேக்குறது எனக்கு புரியல. அவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு, மத்தபடி நெருக்கமெல்லாம் கிடையாது. நீங்க சொல்றபடிதான் நடத்தினான்னு சொல்றாங்களே. இல்ல சார், சொல்றவங்க 1000 சொல்லி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கிஷோர் தான் உங்களை கவனிச்சுக்கிறதா சொல்றாங்களே. சார், இப்படி சந்தேகமா கேள்வி கேட்டா எப்படி சார்? சத்யா கிஷோரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். நல்ல வேளை கிஷோர் சாகல. ஒருவேளை அவன் செத்திருந்தா உங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய முறையே வேறையா இருக்கும். என்ன சார், தப்பு செய்யறவங்கள விட்டுட்டு தப்பு செய்யாதவங்கள எப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? நானும் என் புள்ளையும் எந்த வம்புக்கும் போகாதவங்க. இங்க இருக்கிறவங்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்க. ஏம்மா, கிஷோரே சத்யா தான் குத்துனான்னு சொல்லியிருக்கான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இருக்கவே இருக்காது சார். என் பையன் இங்க இருந்தா தானே அப்படிலாம் ஏதாவது நடந்திருக்க முடியும். அப்ப வேணும்னா கிஷோர் உங்க மைன குத்தம் சொல்றாரு. அதான் சார் எனக்கும் புரியல. அவர் ஏதோ மனசுல வஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வீண் பழி போட்டுட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன் சார். நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல.
இப்ப சத்யா எந்த ஊருக்கு போயிருக்கான்? விலாசத்தை கொடுங்க. எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். சார்? அவன் தப்பு செய்யலன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அவன் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். இதோ பாருமா, தப்பு செய்யறவங்களுக்கு துணை போறவங்களுக்கு சட்டத்துல தண்டனை உண்டு. என்ன ஆத்தாலும் மகனும் சேர்ந்து ஜெயில கழிதணும்னு ஆசையா? சொல்லுமா. ஒழுங்கா சொல்லிட்டீன்னா உனக்கு நல்லது. என் பையன் நல்லவன், அவன் தப்பு செய்ய மாட்டான்.